தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு ப்ரேயர் வீக். ஓகே, இந்த நாளில் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பாகதி அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனம். எழுந்து காலண்டினில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதாக உனக்கு தரிசனமானேன். நீ எழுந்து காலொண்டி நில். Now get up and stand on your feet. Get up and stand on your feet. நீ எழுந்து காலொண்டி நில். ஒரு பாடலின் ஒரு அடியை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். எந்த திசையுமே தெய்வத்தின் சிநேகம். எந்த திசையுமே தெய்வத்தின் சிநேகம் எത്ര മനോഹരമേ. அது சிந்தையில் அடங்கா சிந்து സമാനം സന്നദ്ധം കാണുന്നു ഞാൻ. എന്ത ദിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ദൈവമേ നിൻ മക സ്നേഹം അതിന്മേ ആർക്ക് ഗ്രഹിച്ചറിയാം. എനിക്കാവതില്ലേ അതിയാള നടന്തി എത്ര വെഹുലമത്. എന്ത ദിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ആയിരം ആയിരം നാവുകളാലത് വർണ്ണിപ്പതെളിതോ. 10,000 തിങ്കളൊരംസം ഇടുവാൻ പാരില്ല സാധ്യമകോ. എന്ത ദിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. അത് ചിന്തയിൽ അടങ്ങാ ചിന്ത സമാനമായി സന്തതം നാടുന്നു ഞാൻ. എന്ത ദിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமேன். நீங்கள் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் அந்த ஜாகிரஃபியில் ஒரு சப்ஜெக்ட் வரும் பாருங்கள், ராக் ஆஃப் ஜிப்ரால்டர். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஜோஷுவா இல்லையா? ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் படிச்சிருக்க? இல்லை. வேறு யாராவது ஜாகிரஃபியில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைகள்? ராக் ஆஃப் ஜிப்ரால்டர்னு சொல்லுவது வந்து நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் ரோமன்ஸ் யூரோப் கண்ட்ரீஸுக்கு ஒரு காலத்தில் இந்த ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் தான் ஒரு எல்கையாக அவங்க நினச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு வெரி ஹியூஜ் மவுண்டன். அப்போ பயங்கரமான காற்றும் பயங்கரமான அலையை அடிக்கிறதுனால அதெல்லாம் வந்து அந்த ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் இதில் வந்து அடிக்கும். அப்போ அதை தாண்டி யாருக்கும் பியாண்ட் ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் ஒன்றுமே இல்லை, இதோட உலகம் முடிஞ்சிட்டுங்கிற ஒரு எண்ணம் ஆதி காலத்தில் இருந்த ஆட்களுக்கு எல்லாருக்கும் இருந்தது. அப்போ சில மாலுமிகள் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் பயங்கரமான காற்றும் இருக்கும், பயங்கரமான அலைகளும் ஹியூஜ் வேவ்ஸாக இருக்குமா. அப்போ அதெல்லாம் வந்து அடிக்கனால யாரும் அதை தாண்டி இந்த பக்கத்தில் வர முடியலை. அதுக்கு பிறகு தான் சில மாலுமிகள் கொஞ்சம் அமைதலாக இருக்கக்கூடிய நேரத்தில் சுற்றி வந்துட்டாங்க. சுற்றி வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க, இந்தியாவுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் எடுக்க கேரளத்தை வந்தாங்க. அப்போ ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா இந்த ராக் ஆஃப் ஜிப்ரால்டர் தான் உலகத்தின் கடைசி என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. அது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாரம் இல்லையா ஒரு கர்த்தரை ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிறோம், அதோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் மேலானவைகளை நீ காண்பாய், இல்லை இன்னும் பெரிதானவைகளை
நான் நீ காண்பாய். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நம்ம கடந்த தடவை நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த வருஷம் 1ஆம் தேதி நம்ம என்ன பார்த்தோம்? இல்லை, பயப்படாதே நான் உனக்கு தயவு செய்வேன். பயப்படாதே நான் உனக்கு தயவு செய்வேன். மூவி போசேத்துக்கு தாவீது ராஜா சொன்னதும் அதே மாதிரி ரூத்து போவாசின் கண்களில் தயையை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்த்தோம். அவங்க மட்டும் இல்லை, மூவி போசேத்தும் ரூத்து மட்டும் இல்லை, நமக்கும் ஆண்டவர் தயவு செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம அதில் வாசிக்கும்போது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தி லார்ட் ஹேவ் ரீபில்ட் அண்ட் ரீபிளான்டட். எதெல்லாம் நம்ம நிர்மூலமாக இருக்கிறதோ பாழானது இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் திரும்ப கட்டுவதற்கு அவர் நமக்கு தயவு செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது நமக்கென்று நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். போன வாரம் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ரைஸ் அப் இல்லையா? ரைஸ் அப், எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை யார் சொன்னா? என்னங்க, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னு சொன்னது யாரு? தாவீது ராஜா சாலமோன் சொல்லக்கூடிய வார்த்தை. அவன் சொல்லுகிறான், நான் லட்சக்கணக்கான வள்ளியும் தங்கமும் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ சின்ன பிள்ளையா இருக்க, நீ எழும்பி காரியத்தை தேவாலயத்தை கெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பார்த்தோம் இல்லையா? எதுக்காக நம்ம எழும்பி காரியத்தை கட்ட வேண்டும் என்று நம்ம 3 காரியங்களும் ஆனிகிட்டையும் அனாயிட்டெல்லாம் கேட்டேன். ஞாபகம் இருக்காமா? டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட், டு அண்டர்ஸ்டாண்ட் தேவ சித்தம் அறிந்து கொள்வதற்கும், டு இன்ஹெரிட் த பிளெஸ்ஸிங்ஸ். பிளெஸ்ஸிங்னு சொல்லும்போது 2 விதமான தேவ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் இல்லையா? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் நம்ம பார்க்கும்போது நம்ம வேதத்தில் வாசிக்கிறவங்கள பார்த்தீங்களா, ஒளிப்பிடத்தில் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் யாருக்கு தருவாராம்? யாருக்குமா தருவார்? ஜாக் யாருக்கிட்டா தருவார்? பமி இல்லையா? ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வசனங்கள் வரும்போது நமக்கு எனக்கு என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை பாருங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு நிறுத்தாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறார் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நம்ம ஆராதிக்கிறோம், அப்படி தானே? கொஞ்சம் தயவுசெய்து என்னோடு கண்டினியூ பண்ணுங்க பாருங்கள். நம்ம ஆராதிக்கும் போது பாருங்கள், நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்? ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் இல்லையா? அப்போ நம்ம ஆராதிக்கும் போது தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க பாருங்கள், ஸ்பிரிச்சுவலாக நம்ம வளர்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் இல்லையா? ஆவி ஆத்மா சரீரம். ஆண்டவர் சொல்லும்போது ஆவி ஆத்மா சரீரம். நம்ம மனுஷர்கள் சொல்லும்போது முதல்ல சரீரத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், சரீரத்தில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா? நம்ம தேவாலயத்துக்கு வரும்போது பாருங்கள், முதல்ல என்ன செய்கிறோம்? நம்மை ஆண்டோடைய இரத்தத்தினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவதுக்கு ஒப்பு கொடுத்து இல்லையா, நம்மை பூரணமாக பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். இது ஆவியில். இங்கே சத்தம் உண்டு, பாடல் உண்டு, இசைக்கருவிகள் உண்டு இல்லையா, கைதட்டல் உண்டு, எல்லாம் உண்டு. இது சரீரத்தில் ஆராதிக்கிறது. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கூட நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது பாருங்கள், என்னது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது அங்கே என்ன இருக்குது பாருங்கள், அங்கே இருக்கிறது தேவ சமூகத்து அப்புகம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, 7 குத்து விளக்கு இருக்கிறது இல்லையா? அதுக்கு பிறகு தூபபீடம் இருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தை தாண்டி நம்ம ஆத்மாவில் அடுத்தது கொஞ்சம் கூட ஆண்டோட்ட நெருங்கும்போது ஆத்மாவில் ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். ஆத்மாவில் ஆராதிக்கும் போது பாருங்கள், அதிகமாக வேத வசனத்தை தியானிக்கிறோம், அதிகமாக தேவனை துதிக்கிறோம்,
அதிகமாய் தேவனுடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோம். we are walking on the light. அப்போ இங்கே வெளிச்சம் இருக்குன்னு வைங்க, we are walking on the lightன்னு சொல்லும்போது we are entering to light. அப்போ வர 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 ஆண்டவர்கிட்ட வெளிச்சத்தில் சொல்லு. தயவுசெய்து அப்படியே கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் ஆவியில் ஆராதிக்கிறது இல்லையா? நம்ம ஆவியில் ஆராதிக்கும் போது பாருங்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆவியில் ஆராதிக்கும் போது பாருங்கள், ஒன்லி அவர் ஸ்பிரிட் இஸ் மெர்ஜ் வித் லார்ட் ஸ்பிரிட். ஆண்டவருடைய ஆவியோடு நம்ம இணைகிறது. அங்கே ஒரு சத்தம் இல்லை, ஒரு இசை இல்லை, ஒரு மியூசிக் இல்லை, கைத்தட்டல் இல்லை, ஆண்டவரும் நானும் இல்லையா? அப்படி படிப்படியாக நம்ம ஆண்டவருக்குள்ளே வளரணும். நமக்கு நம்ம பொதுவாக ஆலயங்களில் மியூசிக் இல்லைன்னா இல்லையா, ட்ரம் இல்லைன்னா ஆராதிக்கவே முடியாது. நான் சொல்வதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நம்ம வளர வளர நம்ம ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம வளர வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் நம்ம வளரணும். ஆண்டவர் அது வாக்கு பண்ணுகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்ம வளரணும் இல்லையா? இல்லையா? நம்ம அதை நான் சொல்லிட்டு போனால் வேறு எங்கேயாவது போயிடும். ஓகே, அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது பாருங்கள், இந்த நாளில் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். now get up and stand on your feet. இது யாருக்கு சொன்ன வசனம்? அப்போஸ்தலர்களில் சொன்னது யாருக்கு? பவுலுக்கு. பவுலுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ எழுந்து, now you get up and stand on your feet. எதுக்காக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த 26 கீழே வரும்போது, டு ஓப்பன் தேர் ஐஸ், வெளிப்புலகமாக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கண்களை திறப்பதற்கும். அதை ஒன்று வாசித்துறீங்களா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக புரியும். 26 அப்போஸ்தலர் 26 18 பின்பகுதியில் வருது பாருங்க. இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு, டு டர்ன் them from darkness to light. ரெண்டாவது, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு turn them from the power of Satan to God. மூணாவது, நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு, to open their eyes. இல்லையா? 3 காரியங்கள் ஆண்டவர் பவுலுக்கு சொல்கிறார். இதே போல தான் எசேக்கியேல் 2:1 வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மணிபுத்திரனே, உன் காலூன்றினில் உன்னுடைய பேசுவேன் என்றார். மனுபுத்திரனே, நீ என்ன செய், உன் கால் ஒன்றின் நில். தானியேல் 10:11. அவர் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்தில் அற்பப்பட்டு வந்தேன். அதனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவர் என்னிடத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்லுவதில் முதல்ல எழும்பு எழும்பு சீயோனே என்று சொல்கிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர் பாருங்க. நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, கொஞ்சம் கூட ஃபர்தராக வரும்போது பாருங்கள், நீ எழும்பி உன் கால் ஊன்றி நில் இல்லையா? எசேக்கியேல்கிட்ட சொல்லுகிறார், தானியேல்கிட்ட சொல்லுகிறார், பவுல்கிட்ட சொல்லுகிறாரு, எலியாட்டையும் ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம் என்னது? உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம போன வாரம் அதை டச் பண்ணோம், அதனால நான் அதை ஆழமாக சொல்லலை. பாருங்கள், கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். யுவர் பெஸ்ட் இஸ் எட் டு கம். இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள், சில்ட்ரன், யுவர் பெஸ்ட் இஸ் எட் டு கம். தம்பிமார் இன்னைக்கு ஃப்ரான்சிஸும் ஜெரால்டும் ப்ரேயரில் நடத்தினாங்க பாருங்கள். அது மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாக இருந்து, நிறைய தம்பிமார் சொல்லும்போது அந்த காரியத்தை சொல்கிறான். அதை ஜெபத்துக்காக சில நேரம் என்னிடத்தில் வந்து ஷேர் பண்ணது உண்டு. எப்படின்னா, வாலிப தம்பிமார் இருக்காங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்காங்க, பட் தே ஹேவ் எ எம்டினஸ் இன் தேர் ஹார்ட். ஒரு பெருமையாக ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தாச்சுன்னா, இந்த ரூமில் இருக்கையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி,
இந்த சோஷியல் மீடியாவினால் இருக்கக்கூடிய தாக்கமும் இல்லையா, இந்த ரூமில் இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கங்கள்னால பரிசுத்தமாய் ஜீவிப்புங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே நிறைய சகோதர தம்பிமாருக்கு இருக்கிறது. இது சகோதரர்களுக்கு மட்டும் இல்லை, சகோதரிகளுக்கும் இங்கே நிறைய தனியாக இருக்கும்போது அவர்களும் பலவிதமான நெருக்கங்களில் கடந்து போகிறாங்க. அப்போ தயவுசெய்து இப்படி நீங்கள் ஜெபிக்கும்போது அதில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். இன்னொரு காரியம் பாருங்கள், ஊரில் தம்பி சொல்லும்போது சொன்னது போல் பாருங்கள், ஊரில் குடும்பம் இருக்கும், இங்கே இவங்க சாப்பிட போனால் கூட நல்ல சாப்பாடு சாப்பிடாதபடி இருப்பாங்க, ஒழுங்காக உறங்க மாட்டாங்க, ஒழுங்காக ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. நாள் ஒரு நாள் பாருங்கள் டெய்லி வீக் ஆகிட்டே போவாங்க. ஒரு சகோதரனா நான் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் பாருங்கள், நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை வழிநடத்த முடியும். நீங்கள் எல்லாம் ஊருக்கு அனுப்பிட்டு இங்கே சோர்ந்து போயிருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் வரும்போது நீங்கள் தனிமையாக விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதற்கு இடம் கொடுக்காதபடி என்ன செய்யணும், இப்போவுமே ஞானமாக நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஆகாரம் சாப்பிடணும், ப்ராப்பராக உறங்கணும், ப்ராப்பராக சேவ் பண்ணணும். ப்ராப்பராக சேவ் பண்ணது இஸ் எ மஸ்ட் இல்லையா. எல்லாத்தையும் சம்பளம் 10,000 ரூபா இருக்குன்னா 15,000 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு கொஸ்டின் மார்க்கில் நிற்கக்கூடாது இல்லையா. நிறைய பேர் முன்னால் ஷார்ஜாவில் ஒரு சகோதரன், அவர் நல்ல ஒரு ஹை போஸ்டில் இருந்தார், இங்கே இருக்கும்போது நல்லா இருந்தாங்க, ஊருக்கு ஒய்ஃபும் குழந்தையும் ஊருக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு லைஃபே பெரிய கொஸ்டின் மார்க் ஆகி பயங்கரமான டிப்ரெஷனில் போயிட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் அவரை தெரியும் என்று நம்புகிறேன் இல்லையா. அப்போ இதே மாதிரி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கலந்து கொண்டீங்கன்னா, கலந்து கொண்டுட்டு அங்கேயும் லோன்லியாக இருக்கக்கூடாது. உங்கள் பாரங்களை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுங்கள், ஜெபத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ள யாருக்கு கூடயாவது சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இதனால் நான் சொல்ல விரும்பினது அதான் பாருங்கள், நீ எழும்பி கால் ஒன்றி நீ உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. நம்ம இவனை குறித்து பார்க்கும்போது கூட பாருங்கள், நம்ம எலியாவை குறித்து பார்க்கறது, அவன் என்ன செய்கிறான், சோர்ந்து போய் சூரசெடியின் கீழே போய் படுத்திருக்கும் போதும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முதல்ல தூதனை வைத்து அனுப்பி தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுத்து இன்னும் நித்திரை பண்ணு என்று சொல்லி நித்திரையும் கொடுத்து மறுபடியும் ஆகாரத்தை கொடுத்து அந்த போஜனத்தின் பலத்தினால அவன் 40 நாள் தேவபர்வதமாகிய ஊரை மட்டும் போகிறாரு. போன பிறகு அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று பெரிய காரியங்களை செய்வதை பார்க்குறோம் இல்லையா. ஆகசேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பெரிய காரியத்தை கொடுக்கிறார். நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படியாக கொடுக்கிறார். எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணும்படியாக பெரிய அபிஷேக ஊழியத்தை அதற்கு பிறகு தான் எலியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறத பார்க்குறோம் இல்லையா. அப்போ நிறைய நேரங்களில் சோர்வு வரும்போது அந்த சோர்வை மாற்றுகிறதுக்கு தான் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம் இல்லையா. ஆண்டவர் பாருங்கள், நான் ஒருவேளை தப்பு பண்ணிட்டேனோன்னு சொல்லி அந்த குற்ற மனசாட்சிக்குள்ளே சகோதரனே சகோதரியை யாரும் போயிடக்கூடாது. அதனால தான் நம்ம வேதத்தில் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே
மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா ரொம்ப சோர்வில் அன்னைக்கு எலியா சூரச்செடிக்கு கீழே படுத்திருந்த மாதிரி நீங்கள் தேவாலயத்தில் சும்மா சோர்வாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? சோர்வாக இருக்குங்க. அந்த சோர்வை மாற்றுகிறதுக்கு தான் கர்த்தருடைய சமூகம் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இந்த செய்தியை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரி, வடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, சென்னை பகுதியில் உள்ளவங்க, கொஞ்சம் புற பகுதியில் உள்ளவங்க, அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. சாட்சின்னா அவங்க அந்த வடிவென்று சொல்லக்கூடிய சகோதரி ஆண்டவரை அறியாத ஒரு ஐந்தவ சகோதரி. அவங்க என்ன செய்யிருக்காங்க, அப்பா 2 பொம்பளை பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அது 18 வயசுலேயே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. தகப்பனார் அதுக்கப்புறம் இறந்துட்டார். இந்த பிள்ளை கொஞ்சம் நிறங்குறவு, அதனால இவளுக்கு கல்யாணம் ஆகலை. அப்படியே 26 வயசாயிட்டு. 26 வயசான பிறவும் இவளுக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகாத இருக்கும்போது ஆண்டவரை அறியாத குடும்பம், ஆண்டவரை பற்றி கேட்டுட்டு கூட இல்லாத ஒரு குடும்பம். அப்படி இருக்கும்போது என்ன செய்யிருக்காங்க, வந்த சம்பந்தங்கள்லாம் 2ஆம் தரமாக எவ்வளோ பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அப்போ இவ ரொம்ப நொந்து போயிட்டா. நொந்து போய் அப்போ அவங்க அம்மாவும் சொன்னாங்களாம், உங்கள் அப்பா இருந்தாலாவது சரி, அவங்க ஏதாவது நமக்கு பண்ணுவாங்க. இப்போ உங்கள் அப்பாவும் இல்லை, இப்போ இந்த சொந்தக்காரங்க ஏதாவது நமக்கு உதவி பண்ணாதான் உண்டு. அண்ணன் கல்யாணம் பண்ண பிறகு அவன் அண்ணனுக்கு மனைவி ஆகிட்டு அவன் அப்படி போயிடுறான். அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அவளும் அப்படி இருக்கா. அப்போ உனக்கு இப்போ இந்த நேரத்தில் சொந்தக்காரங்க ஏதாவது 2ஆம் சம்பந்தம்னாலும் நீ சம்மதிச்சுக்கம்மா, வேறு வழி இல்லை, இங்கே இந்த பட்டணத்தில் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பிள்ளைக்கு அது சம்மதிக்கவே முடியலை. அப்போ ஒரு நாள் என்ன செய்தாலும், மறுபடியும் நீங்கள் இப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா நான் தூக்குப்பட்டு செத்துருவேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அம்மாவும் சொல்லுக்கு வழி இல்லாமல் அப்படி இருந்திருக்காங்க. இது ஒழுங்காக சாப்பிட்றதும் கிடையாது, அப்படி படுத்து கிடப்பாலாம் அடிக்கடி. அப்போ ஒரு நாள் தற்செயலாக ஒரு மேகசின் அதில் வந்திருக்கு. அப்போ அந்த மேகசினில் பார்க்கும்போது அதில் தலைப்பு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்குற கர்த்தர் என்று சொல்லி அந்த ஏசாயாவில் வருது பார்த்தீங்களா. ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் வருது பார்த்தீங்களா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ இந்த வார்த்தைகள் அது கேட்ட உடனே அவளுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்கு. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்காராமேன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா அந்த மேகசினில் அந்த ஆலயத்துக்கு அட்ரஸ் இருந்திருக்கு. அப்போ அவன் என்ன செய்யிருக்கா, ஒரு லெட்ரு எழுதி போட்டிருக்கிறா அந்த ஆஃபீஸுக்கு, அவங்களுக்கு. அப்போ அவங்க கிடச்ச உடனே பதிலும் போட்டிருக்காங்க, இல்லைம்மா உனக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீ சோர்ந்து போகாத, இல்லையா, நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் நம்ம சோர்வை எல்லாம் அவருக்கு நீக்கி இருக்கிறார், சாபத்தை நீக்கி இருக்கிறார், பலகீனத்தை நீக்கி இருக்கிறார், பாவத்தை நீக்கி இருக்கிறாருன்னு சொல்லி அவங்க 2-3 தடவை லெட்ரு போட்டிருக்காங்க. லெட்ரு போடும்போது இவளுக்கு அதை படிக்கும்போது ஒரு தகப்பன் தன்னிட்ட பேச மாதிரி அவளுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துகிட்டு. அப்போ திடீர்னு அடுத்த ஒரு லெட்ரு வந்திருக்கு. அதில் சொல்லியிருக்கு, நீ இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு கல்யாணம் நடக்குது. அப்போ எங்கள் தலைமை போதகர் அந்த கல்யாணத்துக்கு அவங்க கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்கனால எங்கள் தலைமை போதகர் அங்கே பாருங்க, நீயும் உனக்கு நேரம் இருக்குமானா நீயும் அந்த கல்யாணத்தில் போதகரை பாருன்னு. அப்போ இவளும் உற்சாகமாக, இது வரைக்கும் யாருன்னே தெரியாது, இவளும் என்ன செய்திருக்கிறா, உற்சாகமாக அவங்கள பாஸ்டரை பார்க்க போயிருக்கா.
இவங்க போய் அப்படி சொல்லியிருக்கா, நான் தான் வடிவுன்னு சொல்லி அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் அன்பாக ஆறுதலாக இவர்கிட்ட பேசினோன்னே இவளுக்கு ரொம்ப ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட பேச மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சபையில் உள்ள ஒரு வாலிப தம்பி அவனும் போதகர்கிட்ட வந்து சும்மா க்ரீட் பண்ண வந்திருக்கான். அப்போ அவர் இந்த பொம்பளை பிள்ளை அப்படி நிற்கும்போது, வடிவு அப்படி நிற்கும்போது பக்கத்தில் இந்த தம்பியும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, நீ என்ன செய்கிற, கல்யாணம் ஆகிட்டானுக்கும்போது அந்த தம்பி சொல்லியிருக்கா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்ன உடனே போதகர் அதுக்கு பிறகு அந்த பையனை ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு, நீயும் கல்யாணம் ஆகலை, இந்த தங்கச்சியும் இந்த பிள்ளையும் கல்யாணம் ஆகலை, நீங்கள் 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ண இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு என்ன செய்தாரா, உங்கள் பேரண்ட்ஸை பேச சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி 2 பேரண்ட்ஸும் பேசியிருக்காங்க. 2-3 நாளிலே அவங்களுக்கு சம்மதம். ஓகே, 2 குடும்பத்துக்கும் சம்மதம் ஆயிட்டு. இந்த பிள்ளை ஆண்டவரை அறியாத பிள்ளை, அந்த பையன் ஆனால் ஆண்டவரை அறிஞ்ச பையன். அவன் வரதட்சணையும் வாங்காமல் இந்த பிள்ளையை அந்த வடிவை கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணி பாருங்கள், விதின் 1 மந்த் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமாக அவங்க குடும்ப ஜீவியம் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க அக்கா 18 வயசில் அழகாக இருக்க பிள்ளைக்கு அது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு, இவளுக்கு குழந்தை உண்டாயிட்டு இல்லையா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் வந்து சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ உலகத்தில் பாருங்கள், நமக்கு அநேக நேரங்களில் பலவிதமான சோர்வுகள் வரும், வேலை ஸ்தலத்தில் சோர்வுகள் வரும் இல்லையா, தனியாக இருக்கனால டிப்ரெஷன் வரும். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, அது எனக்கென்று நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்கள், நம்ம சோர்வுகளெல்லாம் அகற்றி ஆண்டவர் நம்மளை யூ ஹேவ் எ பிக் ரோல் டு ப்ளே இல்லையா. நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய வாஞ்சையும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் உண்டு. அதனால தான் இந்த சத்தியம் நம்ம காதுகளில் விழுகிறது இல்லையா. அன்றைக்கி எலியா வந்து சோர்ந்திருந்தது உண்மைதான், சூரிய செடியின் கீழே படுத்திருந்தது உண்மைதான். ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளவில்லை. என்ன செய்கிறாரு, ஒரு தகப்பனை போல் அவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து இல்லையா, அவனுக்கு இப்போ தண்ணியும் கொடுத்து இல்லையா, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவனை உற்சாகப்படுத்தி அது வரைக்கும் செய்ததை விட மேலான அபிஷேக ஊழியத்தை சிரியாவில் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு, எருசலேம் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு, அடுத்தது தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணக்கூடிய பெரிய ஊழியத்தை அவனுக்கு கொடுத்து கடைசியில் என்ன செய்கிறாரு, சுழல் காற்றில் இல்லையா இதில் ரதத்தில் அவனை பரலோகத்துக்கு உயிரோட மரணத்தையே காணாமல் அவன் போயிட்டான் இல்லையா. அப்போ நம்மளை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லையா. அப்போ நம்மளும் பாருங்கள், நம்மளை பூர்ணமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் உப்பு கொடுத்த ஆண்டவரே எனக்கு உண்மை தான், எனக்கு சோறு உண்டு. அன்னைக்கு இவன் யோனா வந்து கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்துட்டான். யார் எந்தாலையும் போனால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இல்லையா, கப்பலின் அடித்தட்டில் போய் படுத்துட்டான். ஆனால் ஆண்டவர் அங்கேயும் அவனை தட்டி எழுப்பி என்ன செய்கிறாரு, நினிவேக்கு போன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்த ஒரு ஜாபு கொடுத்தாருன்னா அதை நம்மளை கொண்டு தான் ஆண்டவர் செய்வார் இல்லையா. அன்னைக்கு யோனாக்கும் அதே இது கொடுத்தாரு. சிம்சோனை பாருங்கள், அவன் இது பரஸ்திரியின் மடியில் படுத்திருந்தா கூட கடைசியில் ஒரு சின்ன ஜெபம், இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரை என்னை நினைத்தரலன்னு சொன்னபோது அப்பவும் ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய ஒரு அழிவை பலஸ்தீனிய தேசத்துக்கு கட்டளையிட்டதை பார்க்குறோம் இல்லையா. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் நம்ம அந்த ரொம்ப நம்ம பைபிளோடு ரிலேட்டடாட்டு உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா. இன்றைக்கி பாருங்கள், இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கி தே மேட் எ நியூ மேப் பார்த்தீங்களா. அது இன்றைக்கி அங்கே சிரியாவில் பாதிக்கு போயிட்டாங்க, பலஸ்தீனத்துக்கு வந்துட்டாங்க, ஈஜிப்டுக்கு வரைக்கும் வந்திருக்காங்க. அன்றைக்கி பாருங்கள் எவ்வளவு உண்மை உள்ளதாக இருக்குது. ஆபிரகாம் கால் மிதித்த தேசத்தை நான் உனக்கு தருவேன்னு சொன்னது மாதிரி அவன் எங்கெல்லாம் கால் சவுட்டினானோ அந்த இடம் லஞ்சோடானுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்களா அந்த இது நியூஸு இல்லையா. இஸ்ரவேல் தே மேட் எ நியூ மேப் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு அது பார்க்கும்போது பாருங்கள், ஆண்டவர் வந்து சொன்னது பொய்யுரையாத தேவன் இல்லையா. அப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருவார்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக சத்துவத்தை தருவார். அன்னைக்கு பவுலை காலூன்றி எழும்பு, நீ எழுந்து காலூன்றி நில்லு என்று சொன்னது போல் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளை பிள்ளைகளை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரிப்பி, நீ எழும்பி காரியத்தை நடப்பி. நம்ம எழும்பி காரியத்தை நடப்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு உறுதுணையாக கூட எழும்பார். மாத்திரம் இல்லை, அன்னைக்கு தானியலுக்கு சொன்னது போல், எசேக்கியலுக்கு சொன்னது போல், பவுலுக்கு சொன்னது போல், எலியாவுக்கு சொன்னது போல், ஸ்டாண்ட் அப் அண்ட் ஸ்டூட் ஆன் யுவர்
ஃபீட். நீங்கள் எழும்பி காலூன்றி நில்லுன்னு சொல்லும்போது நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம சோர்வு இருந்துன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது உண்மையாட்டு, ஆண்டவரே எனக்கு பலகீனம் இருக்குது, சோர்வு இருக்குது, என்னை பலப்படுத்த உம்மால் ஆகும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் அப்பாக்கா அம்மா, அவங்க 80 வயசுலேயும் முதல்ல இருமிட்டு சோர்ந்துருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என்ன ஜோப்பரியில் கொண்டு விடு, அங்கே கொண்டு விடுன்னு. அங்கே போய் உற்சாகமாக 2 பாட்டும் பாடி ஆவியில் நிறைஞ்சு ஜோம் பண்ணிட்டு வருவாங்க. பழைய பலகீனமும் போயிடும். ஒரு 18 வயசு பிள்ளை மாதிரி அப்படி உற்சாகமாக வந்து வீட்டில் காரியங்கள் எல்லாம் செய்வாங்க 80 வயசில் இல்லையா. பாருங்கள், தேவ சமூகத்தில் வந்து தேவ சமூகம் வந்து நம்மளை பலப்படுத்துகிற இடம் இல்லையா. ஆனால் நிறைய பேருக்கு என்னது, தேவ சமூகம் வந்து எப்படிப்பட்ட இடமா, எப்படிப்பட்ட இடமா, பலப்படுத்துகிற இடம். ஆனி சொல்லுமா, நீ தான் முதல்ல இருக்க. நல்லா உறக்க வரக்கூடிய இடமா? ஜோனாவும் ஜோஷுவும் பின்னால் போயிட்டாங்க. என்ன இடமா இது? நல்லா படுத்து உறங்கக்கூடிய இடமா? ஹோலி பிளேஸ். யார் சொன்னா? ஜோனாவா? ஜோஷுவா. கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஜோஷுவா. ஓகே, கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்துவாராக. அடுத்த தலைமுறைகள் வரும்போது பாருங்கள், நான் போன தடவை சொல்லும்போது முன்னால் பேட்டி, நான் 1ஆம் தேதி அந்த காரியத்தை சொன்னேன். பேட்டி முன்னால் இப்போ இவன் ஜேக்கும் இருக்க மாதிரி அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஸ்டேஜில் நின்றுட்டு இந்த பாட்டு பாட சொன்னால் எனக்கு பின்னால் ஒளிச்சு நின்னான். இன்றைக்கி பாருங்கள், அதே ஸ்டேஜில் அவனுக்கு பிள்ளைகள் நிற்கிது. இன்னொரு 25-28 வருஷம் 30 வருஷத்தில் ஜேக்குக்கு மேக்குக்கு பிள்ளைகள்லாம் அதுகளும் இதே மாதிரி வந்து அதுக என்ன செய்யும், பம்மி நிற்கும் இல்லையா. உங்கள் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளும், யாருக்கெல்லாம் பிள்ளைகளை கொண்டு வரணும்னு ஆசை இருக்கோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் கொண்டு வருவார். உங்கள் பிள்ளைகளும் தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் இல்லையா. நம்ம எழுப்பி நின்று தேவன் சமூகத்தில் ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனை நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தருக்கு காத்திருந்து. கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழுப்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயரே எழுப்பிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். 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 தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். 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 கர்த்தரின் பலன் அடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து
புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு இல்லையா? நம்ம பெற்றோர்கள் சில சேமத்தில் பலகீனமாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இன்னும் வராமல் இருக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு விடையாக தான் நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது பாருங்கள், நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்தில் அப்படி ஐக்கியம் ஆயிக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காக்கும்போது தேவாலயம் எப்படி இருக்குன்னு காட்டினார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தீர்க்கதரிசிக்கு காட்டும்போது தேவாலயம் எப்படி இருக்கிறது? நம்ம ஊரில் சுண்டல்லாம் புரிஞ்சு தருவாங்க பார்த்தீங்களா? தேவாலயம் இப்படி இருக்குது. தீர்க்கதரிசி நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க இல்லை? என்டர் பண்ணும்போது சின்னதாக இருக்குது தேவாலயம், சின்னதாக இருக்குது. போக போக தேவாலயம் விரிந்து கொண்டே போகுது. மேலே போக போக தேவாலயம் விரிந்து கொண்டு, அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது, தேவ பிரசன்னத்தில் வரும்போது அதுக்குள்ளே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே போயிட்டா கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்ம மேலே அவருடைய ஐக்கியம் ஆகும்போது பாருங்கள், நம்ம அவரோடு ஐக்கியம்போது உலகத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் ஹீ வில் டேக் கேர் இல்லையா? நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ இல்லையா, மனைவிக்கு இருக்கக்கூடிய பலகீனமோ, பெற்றோருக்கு இருக்கக்கூடிய பலகீனமோ, பொருளாதார தேவைகளோ எல்லாவற்றையும் ஆண்டவர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து நம்ம எதிர்பார்க்குறதோட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக ஆண்டவர் தருவார். யாராவது ஒரு ஆள் இந்த நாளில் எனக்கும் அந்த புது பலன் வேண்டும் ஆண்டவரே என்று உண்மையாக மனசுக்குள்ளே வாஞ்சிப்பிக்கன்னா யாராவது ஒரு ஆள் சுருக்கமாக ஜெபம் பண்ணி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கொடுத்ததுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. ஆண்டவரே, ஒரு முறையாக இந்த நாளிலே அப்பா நீர் எங்களுக்கு புது பலனை தாரும் ராஜா. நாங்கள் சோர்ந்து போய் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் என்ன செய்வோம் என்று ஒரு சமயம் சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா எங்களுடைய சோர்வுகளை எல்லாம் நீர் மாற்றி அப்பா வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி அப்பா பரிசானர் எங்களுக்குள்ளே இறங்கி அப்பா ஆவியானவர் எங்களுக்கு கழுகுக்கு போல அப்பா செட்டை அடித்து பறக்கத்தக்கதாக வல்லமையும் பலத்தையும் அப்பா எங்களுக்கு கொடுத்துள்ள மாறி செபிக்கிறேன் பிதாவே. இவை அனைத்து மருமே ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உடைகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் நமது குடும்பத்தாரோடும் ஊரில் இருக்கக்கூடிய நமது பெற்றோர் பிள்ளைகள் இனஜன பந்துக்கள் எல்லாரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நமது திருச்சபை மக்களோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. எத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பொருளையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிரிப்பாராக. அடுத்த வாரம் நமக்கு கர்த்தருடைய பந்தி உண்டு.